ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பியில் அது ரொம்ப எஃபெக்டிவாக மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குங்க. எப்படின்னு கேட்டால் ஃபிசியோதெரப்பியில் இன்க்ளூடட் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நீங்களாக பண்ணி க்யூர் ஆகிறதா இருக்குது. இதே நாங்கள் பிடிச்சி பண்ணுற மாதிரி ரொம்ப ரேரஸ்டாக இருக்குது. அதே மாதிரியே அப்படி பண்ணினாலும் அது மோஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை. நீங்களாக ஆக்டிவாக செய்கிற எக்ஸசைஸ் தான் உங்களுக்கு பெர்மனண்ட் க்யூரை கொடுக்குது. அதனால் இப்போ ஒரு காமன் டிசீஸ் ஒரு 10 டிசீஸ் சொல்கிறேன். ஸ்ட்ரோக், பக்கவாதம், அதுக்கு தெரியும், அதுக்கு பேஷண்ட்டே தான் செய்யணும். இதை சொல்லி தர்றது தான் ஃபிசியோதெரபிஸ்ட். அதனால் அதுவுமே ஆன்லைனில் முடியுது. அதை தவிர பார்க்கின்சன்ஸு, டிமென்ஷியா, அப்புறம் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மயோபதி, செரிப்ரல் பால்சி, ஆட்டிசம் அண்ட் டிலேய்டு மைல்ஸ்டோன்ஸ், அப்புறம் இந்த மாதிரி நியூரலாஜிக்கல், கன்ஜெனிட்டல், இந்த மாதிரி கண்டிஷன்ஸு கண்டிப்பாக எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து தான் அதை சரி பண்ணணும். சொல்லி கொடுக்கறதுன்னு வர்றப்போ அது ஆன்லைனில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்குது. இதை தவிர என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட் காமன் ரொம்ப சூப்பராக ஆன்லைனில் க்யூர் ஆகிறது, ஃபிசியோதெரப்பியில் க்யூர் ஆகிறது எதுன்னு கேட்டால் நெக் பெயின், கழுத்தில் வலி, பேக் பெயின், இடுப்பில் வலி, ஷோல்டர் தூக்க முடியாமல், பெரியாத்ரிட்டிஸ் ஷோல்டர், ஃப்ரோசன் ஷோல்டர், கை வலி, அதை தவிர முழங்கால் வலி, அதை தவிர குதிங்கால் வலி, அதை தவிர வேரிகோஸ் வெயின், அப்புறம் சயாட்டிக்கா, இடுப்புலேருந்து நரம்பு அமுத்திட்டு வலிக்கிறது, அப்புறம் பிரேக்கியல் நியூரல்ஜியா, கையில் எல்லாம் மரமனுப்பு வர்றது, வலிக்கிறது, தலை சுற்றுறது, வாமிட் சென்சேஷன், இல்லை கழுத்தில் வலிக்கிறது, இது மாதிரி முதுகில் ஒரு இடத்துல வலி, இதுக்கெல்லாம் ரொம்பவுமே மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது. இதுக்கு நாங்கள் கையை பிடிச்சி செய்கிற எக்ஸசைஸே கிடையவே கிடையாது. இல்லை நாங்களாக அமுத்தி விடுறது, இல்லை மெஷின் வைக்கிறதெல்லாம் மோஸ்ட் எஃபெக்டிவாக இல்லை. எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கறது தான் மோஸ்ட் எஃபெக்டிவாகவும் பெர்மனன்ட் க்யூராகவும் இருக்குது. இதை தவிர எடுத்துக்கிட்டால் ஃபிட்னஸ், உடம்பு குறைக்கிறது, உங்களுக்கே தெரியும். அதை எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து நீங்கள் தான் செய்யணும். அடுத்தவங்க உங்கள் கையை காலை பிடிச்சி செஞ்சு உங்களுக்கு க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தவிர என்னன்னு கேட்டால் ஃப்ராக்சருக்கு அப்புறம் ஸ்டிஃப்னஸ், போஸ்ட் ஃப்ராக்சர் ஸ்டிஃப்னஸ், ஃப்ராக்சருக்கு அப்புறம் கை இப்படி வளைய முடியாமல் போயிடுது, ஓக்மென்ஸ் ஸ்கின் கண்ட்ராக்சர், இல்லை மயோசிட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ், இல்லை காலில் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் முழுசாக வராமல் போயிடுது, இந்த மாதிரி இருக்கிறதும் ஆன்லைனில் சொல்லி கொடுக்குறதா. அதனால தான் ஆன்லைன் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டுன்னு நான் திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போது ஆன்லைனில் எடுக்கணுமான்னு சிலர் தெரியாமல் கேட்குறீங்கள. ஆன்லைனில் தான் எடுக்கணும் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம். ஏன்னா ஒரு கிளினிக்கு, அந்த கிளினிக் இருக்கிற டைமிங்க்கு போகிறதெல்லாம் இது மாதிரி எங்கள் ட்ரீட்மெண்ட் எல்லாமே 3 days, 4 days, 7 days, இல்லை 15 days அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி உங்களோட பிஸி ஷெட்யூலில் நீங்கள் நேரம் ஒதுக்கி வர்றதுக்கு சிரமப்பட்டு தான் நிறைய பேர் எடுத்துக்காமையே இருக்கிறீங்க. ஆனால் ஆன்லைன்கிறப்போ எப்போ வேணாலும் 24 hours எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ கால் பண்ணி, அப்போவே ஜூம் மீட்டோ, வாட்ஸ்அப் வீடியோ காலோ, கூகுள் மீட்டோ ஏதோ ஒன்று வச்சுட்டு கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம், உங்கள் வீட்டோட கம்ஃபர்ட்லேயே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியுது, ரெகுலராக எடுத்துக்க முடியுது. அப்புறம் மனப்பாடம் பண்ணி அந்த எக்ஸசைஸை வச்சு மொத்தத்துக்கும் நோயிலேருந்து வெளியில் வர முடியுது. இந்த மாதிரி நோயில் உலகத்தில் நாட் ஒன்லி இந்தியா ரொம்பவுமே சிரமப்பட்டுட்ருக்குறாங்க. ரொம்ப அவ்வளோ ஃபோன் கால்ஸ், அவ்வளோ அவங்களோட புலம்பல். இது ஒரு சாதாரண எக்ஸசைஸ் பண்ணி ஒரு கழுத்தில் எலும்பு தேய்மானன்னே வச்சுக்கோங்க, இல்லை ஜவ்வு விலகிடுச்சு, இடுப்பில் விலகிடுச்சு, சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன், இல்லை முட்டி தேய்மானம், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்னால் இது ஈஸியாக சாதாரணமாக சரியாகக்கூடிய ஒரு நோய். எக்ஸசைஸ் பண்ணி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி அதுக்கு எவ்வளோ அலைஞ்சிருக்காங்க, எவ்வளோ கிரிட்டிக்கலாக லைஃபே இழக்கிற மாதிரியெல்லாம் இருக்காங்கன்னு ஃபோன் கால்ஸ் மூலம் தெரியுது. அதனால் அது அவ்வளோ சிரமப்படுறதுக்கு இந்த மாதிரி கால் பண்ணி ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஒரு 7 நாள், மேக்ஸிமம் 7 நாள் தான் சொல்கிறேன் நான். இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் ரொம்ப ஒரு 3-4 இடத்துல ப்ராப்ளம், கழுத்துலேயும் ப்ராப்ளம், இடுப்புலேயும் ப்ராப்ளம், முழங்கால்லையும் ப்ராப்ளம் எல்லாம் சேர்ந்துன்னா தான் ஒரு 12 நாள் சொல்கிறேன். 14 நாள் சொல்லணும், ஒரு 2 நாள் குறைச்சி 12 நாள் தான் சொல்கிறேன். சில எக்ஸசைஸ் எல்லாம் ஈஸியாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறது மோஸ்ட் எஃபெக்டிவாகவும் மோஸ்ட் எக்கனாமிக்கலாகவும் இருக்குது. 7 நாளைக்கு குரூப் செஷனாக இருந்தால் 7000, இண்டிவிஜுவல் செஷனாக இருந்தால் 10,500 இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன். அது 1000 ரூபா கணக்கு, இண்டிவிஜுவல் செஷன்னா 1500 கணக்கு, இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறேன். அதில் மிகப்பெரிய நோய்கள்லாம் சரியாகுது. இதை விட எக்கனாமிக்கலாக, இதை விட
நல்லதாக எனக்கும் ட்ரீட்மெண்ட்டே தெரியல. அதாவது இதுக்காக நீங்கள் யார் வந்தாலும் இதுக்கு நான் எம்ஆர்ஐ எடுத்தேன், இதுக்கு நான் அங்கே போனேன், இங்கே போனேன், இவ்வளோ செலவு பண்ணேன்னு சொல்கிறீங்க. செலவு பண்ணி க்யூரும் ஆகாமல் இருக்கிறீங்க. ஆனால் ஒரு சைடு எஃபெக்டே இல்லாமல் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து க்யூர் ஆகிற ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரின்னா என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் கன்சல்டேஷனுக்கு. அண்டு இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.